ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க பெரிய வீடு தேவையில்லை. அன்பு இருந்தால் மட்டுமே போதும். அதுவே ஒரு பெரும் மகிழ்ச்சி. அர்ஜுன், மீரப், நிலா அவங்களோட வாழ்க்கை சின்னது தான். ஆனால் சந்தோஷம் பெரியது. சில நேரம் வாழ்க்கை நமக்கு பெரிய சோதனை கொடுக்கும். பணமில்லாத இந்த கஷ்டம் நம்மளை வாட்டுகிறது. சின்ன சின்ன சண்டையா இது மெதுவாக ஆரம்பிச்சது. இந்த கஷ்டம் எப்போ முடியும்னு தெரியல. ஆனா நாங்க ஒன்னா இருக்கோம். இதுவும் கடந்து போகும். கோபத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகக் கொடியவை. அவை ஒரு கூர்மையான கத்தி போல மற்றவர்களின் இதயத்தை குத்தும். அன்பு அதிகம் இருந்த அந்த இடத்தில் இன்று கசப்பும் வேதனையுமே மிஞ்சியுள்ளது. அந்த இடத்தில் அமைதி என்பது இன்று இல்லாமலே போய்விட்டது. நம்முடைய நிம்மதியும் அமைதியும் இன்று முற்றிலும் இல்லாமலே போய்விட்டது. சில நேரம் வாழ்க்கை நமக்கு பெரிய சோதனை கொடுக்கும். பணமில்லாத இந்த கஷ்டம் நம்மளை வாட்டுகிறது. சின்ன சின்ன சண்டையா இது மெதுவாக ஆரம்பிச்சது. இந்த கஷ்டம் எப்போ முடியும்னு தெரியல. ஆனா நாங்க ஒன்னா இருக்கோம். இதுவும் கடந்து போகும். ஒரு நிமிஷ கோபம் ஒரு குடும்பத்தையே இன்று பிரித்து விட்டது. இந்த பிரிவின் வலி ஒரு அழகான குடும்பத்தையே உருக்குலைத்து விடும். மீரா தன் மகனுடன் வீட்டை விட்டு மெல்ல கிளம்பி சென்றாள். ஆனா அவள் இதயம் மட்டும் அர்ஜுன் கிட்டதான் இருந்தது. அவள் இல்லாத ஒரு வீடு இது வீடா தெரியல. அது ஒரு வீடாகவே எனக்கு தெரியவில்லை. அவள் சத்தமில்லாத என் வாழ்க்கை இது வாழ்க்கையா தெரியல. இது ஒரு வாழ்க்கையாகவே எனக்கு தெரியவில்லை. என் மனதில் மாறாத வடுவாக இந்த வலி. பெண்ணுக்கு கணவன் இல்லாமல் வாழ்றது எளிதல்ல. ஆனா மனசு உடைந்தாலும் அவளது வைராக்கியம் குறையல. குழந்தைக்காக அவள் உறுதியுடன் நின்றாள். பெரியவங்க சண்டையில அதிகம் கஷ்டப்படுறது குழந்தைகள் தான். அன்பு இருக்கும்பொழுது அதை மதிக்க வேண்டும். இழந்த பிறகு தேடினா கண்ணீர் தான் கிடைக்கும். மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வெறும் தோல்வி இல்ல. அன்பை காப்பாற்றுவதற்கு தேவைப்படும் மிகப்பெரிய தைரியம் அது. சண்டை எல்லா வீட்டிலும் வரும் என்பது இயல்பு. ஆனா அந்த குடும்பத்தில் அன்பு இருந்தா அந்த குடும்பம் மீண்டும் நிச்சயம் சேரும். அதுதான் உண்மையான மற்றும் அழகான வாழ்க்கை. அதுவே மகிழ்ச்சி. கோபம் என்பது ஒரு கணம் வீசும் புயல் போன்றது. அது நம்மை ஒரு நொடி நிலைகுலையச் செய்யலாம். ஆனால் அந்த ஒரு நிமிட கோபத்திற்காக ஒரு வாழ்க்கையையே இழக்கத் தயாரா? அன்பு அப்படி அல்ல. அது ஒரு நிமிடம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முழுவதும் தொடரும் இனிய பயணம். நினைவில் கொள்ளுங்கள், கோபம் ஒரு நிமிஷம், அன்பு ஒரு வாழ்க்கை. அன்பை தேர்ந்தெடுங்கள். கோபம் என்பது ஒரு கணம் வீசும் புயல் போன்றது. அது நம்மை ஒரு நொடி நிலைகுலையச் செய்யலாம். ஆனால் அந்த ஒரு நிமிட கோபத்திற்காக ஒரு வாழ்க்கையையே இழக்கத் தயாரா? அன்பு அப்படி அல்ல. அது ஒரு நிமிடம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முழுவதும் தொடரும் இனிய பயணம். நினைவில் கொள்ளுங்கள், கோபம் ஒரு நிமிஷம், அன்பு ஒரு வாழ்க்கை. அன்பை தேர்ந்தெடுங்கள்.